பாருங்க. இதெல்லாம் சரி மிஸ்டர் சித்திக். இந்த கேள்வியெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஹோம் செக்ரட்டரி என்ன கேள்வி கேட்க போறான்னு தெரியலையே. கேஸை பிடிக்கிறத விட அதை ப்ரூவ் பண்றதால சார் பெரிய வேலையா இருக்கு. என்ன பண்றது, நம்ம நாட்டுல போலீஸ் சொன்னாலும் செல்லாது, லீகலா ப்ரூவ் பண்ணணும். என்னப்பா இவ்வளவு சந்தோஷமா வர? பிசினஸ்ல ஏதாவது லாபமா? அதை விட லாபம் கிடைச்ச சந்தோஷமா? என்கிட்ட சொல்லக்கூடாதா? என்னம்மா நீ அதை சொல்றதுக்காக தான் ஆபீஸ் கூட போகாம நான் நேரம் இங்க வரேன். அப்ப சொல்லு. சென்டிமெண்டா டச் பண்ணிட்டீங்களா அந்த ஆள? இது நல்ல தெரப்பி தான் அவனுக்கு. இத நான் என் தம்பி கிட்ட சொல்றதுக்கு முன்னாடியே அவங்க சொல்லிட்டாங்க. என் தம்பி அப்படியே உருகி போய் எனக்கு நன்றி சொன்னான். அந்த சமயம் பார்த்து நம்ம மல்டி ஸ்டோரி ப்ராஜெக்ட் பத்தி நான் அவங்க கிட்ட சொன்னேன். அவனும் சமாதானம் சொல்லிட்டான். அதானே பார்த்தேன். என்னடா ஏன் சம்பந்திமா அந்த லட்சுமணனை திடீர் கரிசனம் வந்து விசாரிக்க போனாங்களேன்னு ஒரு பெரிய ஆதாயத்துக்கு தான் அவனை விசிட் பண்ணிருக்கீங்க. வெரி குட் சம்பந்திமா. இப்போ போன்ல அவன் ஓகே சொன்னது நமக்கு ஓகே. ஆனா இந்த பில்டர் கையெழுத்துல கேட்பானே, அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் நான் ஏற்கனவே அவனுக்கு அனுப்பிச்சிட்டேனே. கையெழுத்து போட்டு 2 நாள்ல திரும்பி கொரியர்ல வந்துரு போகுது. வெரி குட். எல்லா பிரச்சனையும் முடிஞ்சது. இப்போ நம்ம சந்தோஷமா இருக்கிறோங்கிற விஷயம் அந்த கேம்புக்கு தெரிஞ்சு அவங்க யாராவது உங்க தம்பியை கான்டாக்ட் பண்ணி மனசை கெடுத்துட்டாங்கன்னு வைங்க, நீங்க கொஞ்சம் கூட கவலைப்படாதீங்க சம்பந்திமா. ஏன் ஃபார்முலா பேசிஸ் படி உங்க தம்பி கையெழுத்த நீங்களே போட்டுருங்க. சார், திஸ் இஸ் மை வைஃப். வணக்கம்மா. வணக்கம் சார். நான் தான் ஜாயிண்ட் கமிஷனர். பேப்பர்ல பாத்திருக்கேன் சார். ஐ சி. வீடு அமைதியா இருக்கு. குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிருக்காங்க சார். ஓ, நல்லா படிக்கிறாங்களா? நல்லா படிக்கிறாங்க சார். நல்லா படிக்க வைங்க. நாளைக்கு அவங்களுக்கு அதான் பாதுகாப்பு. வீடு கிளீனா வச்சிருக்கீங்க. எத்தனை ரூம்ஸ் இருக்கு? ஏமா அவரை பாக்குறீங்க? அவர் டியூட்டின்னு அலையவர். அவருக்கு என்ன தெரியும்? 3 பெட்ரூம் இருக்கு சார். ஓ, மாடியில ஒரு குடோன் இருக்கு. குட். வீட்டை சுத்தி பார்க்கலாமா? என்ன மகேஷ் சொல்லுங்க. சார், நீங்க பாக்குறதுல என்கிட்ட ஃப்ரெண்ட்லியா காட்ட தயங்கினீங்கன்னாக்கா அபிஷியலா காமிக்கலாம். மிஸ்டர் சித்திக், அந்த சர்ச் வாரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுங்க.